ஒரு அரசு கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குற்றம், குடிப்பது குற்றம். குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குது. நடிக்கிறவனை பார்க்க போய் நெரிசல்ல சிக்கி செத்தா 10 லட்சம் கொடுக்குது. ஆனா நாட்டை காக்கிற படையில் ராணுவத்தில் சேர்ந்து எல்லையில் நின்று சண்டை போட்டு செத்து வரான் ஒரு ராணுவ வீரன், 1 ரூபா கொடுக்கல. அப்போ இது இந்த நாட்டை நீங்க ஏற்கிறீங்க, இந்த ஆட்சி முறையை ஏற்கிறீங்க, அப்படிதானே? வாழ்வாதாரத்துக்காக மீன் பிடிக்க போய் சிங்கள கடற்படையால் சுட்டு செத்து வரான் என் மீனவன், 1 ரூபா நெத்தி போட்டு வைக்க தரல இந்த ஆட்சி. சாராயம் குடிச்சு செத்தா கொடுக்குது. எப்படி கொடுமை, எப்படி கொடுமை! கல்வி கடன் தள்ளுபடிங்குது. கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன் என்று தெரியாதா? அதை கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு வச்சது யார்? கல்வி கடனை தள்ளுபடி செய்யறான். இந்த அரசை என்னைக்கு நாங்கள் தள்ளுபடி செய்யறது? விவசாயி கடனாளி தள்ளுபடி செய்யறான். விவசாயி ஏன் கடனாளி ஆகிறான்? ஏன் கடனாளி ஆகிறான்? யாராவது கேட்டீங்களா? காலுக்கு செருப்பு தைக்கிற, செருப்பு தயாரிக்கிறான்ல முதலாளி, அவன் கடனாளி ஆயிருக்கானா? சிறைக்கிற பிளேட் கத்தி தயாரிக்கிறவன் கடனாளி ஆயிருக்கானா? குண்டூசி தயாரிக்கிறவன், குண்டூசி தயாரிக்கிறவன், டிவி தயாரிக்கிறவன், ஃப்ரிட்ஜ் தயாரிக்கிறவன், சுருட்டு, பீடி, புகையில் எவனாவது ஏழையாயிருக்கானா? இல்லை. ஏன் விவசாயி மட்டும் கடனாளி ஆகிறான்? ஏன்? ஏன் இது இல்லாம வாழ்ந்துட முடியும்? கார் இல்லாம, செல்போன் இல்லாம, டிவி இல்லாம, ஃப்ரிட்ஜ் இல்லாம, சோறு இல்லாம எப்படி வாழ்வேன்? ஆனா அந்த சோறை, உணவுப் பொருளை உற்பத்தி செய்தற என் விவசாயி மட்டும் ஏன் ஏழையா இருக்கான்? ஏன் கடனாளி ஆகிறான்? ஏன் ஆகிறான்? ஏன் ஆகிறான்? ஒரு பிளேட் கத்தி தயாரிக்கிறவன் 20 ரூபாய், ஒரு பிளேட் கத்தி என்றால் 20 ரூபாய். யாரும் பேரம் பேசுவதில்லை. காலனி கடைக்கு ஷூ வாங்க போகிறார்கள், செருப்பு வாங்க போகிறார்கள். 1500 ரூபாய் இந்த செருப்பு என்றால் 5 ரூபாய் குறைச்சு கொடுங்க என்று யாரும் பேசுறதில்லை. அப்படி பில்லை காட்டுவான், உடனே கட்டிட்டு எடுத்துட்டு வந்துடுவீங்க. கால் செருப்புக்கு பேரம் பேசுவதில்லை. காரு 30 லட்சம் இல்லை 29 வச்சுக்கிறங்க என்று எவனும் பேசுறதில்லை. எது ஒன்றுக்கும் பேரம் பேசாத என் மக்கள் வெம்பாடு விட்டு நாத்தாளப்பன் விலை வச்சுட்டு வர்றேன். காய்கறி, கீரை, அரிசி, பருப்பு, முட்டை, பாலுக்கு மட்டும் பேரம் பேசி விலையை குறைக்கிறான்.